நாள் செப்டம்பர் 30ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் திருநாள். அதுலேயும் இந்த நாள் அஷ்டமி திதி, பூராட நட்சத்திரம், தனுர் ராசி, குரு பார்வையில் இருக்கிறது. பெருசாக சந்திராஷ்டமம் வேலை செய்யாது, தைரியமாக இருக்கலாம். அப்படியும் எனக்கு யாருக்கு சார் சந்திராஷ்டமம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு ஒன்றும் இல்லைங்க, மோரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, லெஸ்ஸி சாப்பிட்ட மாதிரி ஃபீட் பண்ணி போங்க. அந்த மனோபாவம் மாறும், காரியத்தை ஜெயிக்கக்கூடிய மனோநிலை கொடுக்கும். அவ்வளோதான் சமாச்சாரம். இதை மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். ஆடம்பரமாக நிறைய இடங்களுக்கு போவீங்க, பயங்கர சுற்றுலா போவீங்க, பயங்கர சந்தோஷமான விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லபடியாக நடக்கும். எல்லாருமே நம்ம கூட அந்யோன்யமாக இருப்பாங்க. பயங்கரமான சந்தோஷத்தை நமக்கு மட்டும் கிடையாது, குடும்பத்தினருக்கே இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அருமையாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்திலேயே சந்திரன் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கனால திடீர் முயற்சிகள் வெற்றி பெறும். திடீரென்று நாம் செய்யக்கூடிய வேலைகள் ஜெயிக்கும். எதிர்பார்க்காம நம்ம செல்லக்கூடிய இடங்களுக்கு வெற்றி ஏற்படும். பிளான் பண்ணால் பெருசாக வேலை செய்யாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா, யாரோ ஒருத்தர் வருவாங்க, அவங்களை திடீர்னு கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டு போவாங்க. திடீர்னு வருவாங்க, ஜாலியாக ஒரு ஆலயங்களுக்கு போகலாம், ஒரு சந்தோஷமான சத்சங்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. நிறைய பேர் படம் பார்க்குறது, இந்த மாதிரி எதிர்பாராத சந்தோஷம் நிறையா இருக்கும். அதில் கொஞ்சம் செலவு இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். சந்திராஷ்டமம் பெருசாக வேலை செய்யாது, தைரியமாக இருங்க. இரவு நேரத்தில் பயணம் இருந்தால் கவனம் இருக்கக்கூடிய நாள். சாரதாம்பாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். நேர்மையாக நின்று ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள். 10 பேருக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். எல்லாருக்குமே மனசு சந்தோஷம் கொடுக்கணும், அந்தளவுக்கு ஏதோ நல்லது பண்ண போகிறோன்னு அர்த்தம். சுப செலவுகள் இருக்கும். ஆலயங்களுக்கு நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், வேத விற்பனர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள். இன்னொன்று அஷ்டமி திதி இருக்கிறதுனால பொதுவாகவே வீட்டில் 5லிருந்து 6 சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நாம் தான தர்மம் செய்யும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் மங்கள காரியங்கள், சுப காரியங்கள், கல்யாணத்தில் கூடிய தடைகள் அகலக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்கள்லாம் பண்ணுங்கள், பெரிய பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். அஷ்டமி திதிக்கு அன்னைக்கு பொதுவாக நல்ல காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் செய்யலாம். பகை நீங்கும். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சர்ஜரிஸ்லாம் இந்த மாதிரி நாளில் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, பீடைன்னு சொல்லுவோம், அது போயிடும். தன்வந்திரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவது, வேற ஊருக்கு போயிட்டு வருவது, எந்த விஷயத்தை நம்ம செய்கிறோங்கிறது கிளாரிட்டியாக செயல்படுவது, முன்னேற்றம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக அவசியப்படக்கூடிய ஒன்று. யாருக்கு நடக்குதோ இல்லையோ நமக்கு நல்லபடியாக நடக்கிறோங்கிற எண்ணம் கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லது நடக்கும். உங்களுக்காக நிறைய விஷயங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த நாள் பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். வயிறு உபாதைகள், ஆரோக்கிய குறைபாடுகள், ஒரு அளவுக்கார கடன் தீரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அபாரமாக இருக்குது. சந்திரன் போய் புராட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. கலைகள் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் சும்மா வேற லெவலில் இருக்குது. பசங்களுக்கு, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தனப்பிராப்தத்தை கொடுக்கும், அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சத்தை கொடுக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் தடையே இல்லாமல் ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது. உடம்பு பாதிப்பு இருந்தால் சரியாக போயிடுறது. குழந்தைகள் நம்மக்கிட்ட பாசமாக இருக்கிறது. நம்ம அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு க்ஷேமமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. அதுவும் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக தெய்வம், உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடையே இருப்பாங்க. அதனால் தைரியமாக இருக்கலாம். நாமகிரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரங்களில் ஏற்றங்கள் கொடுக்கும். 10 பேருக்கு நம்ம உதவக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். எல்லா காரியங்களும் நம்மை சார்ந்து நடக்கும். போட்ட பிளான் கரெக்டாக சக்ஸஸ் ஆகும். திட்டம் ஓகே கண்மணி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஜெயிக்கும்.
இந்த மாதிரி நாட்களில் ஏன்னா சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்கும். மிக முக்கியமான அதுவும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா நீங்கள் இறங்கி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விற்பனை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு நல்லா இருக்கும். ஐ மீன் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஆட்கள், மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எதுவுமே தடையில்லாமல் முடிக்கக்கூடிய பிராப்தம், ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், பிடிவாதமே இல்லாமல் நம்ம நல்லபடியாக நடக்கக்கூடிய பிராப்தம், ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அமேசிங்காக இருக்குது. நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நல்லபடியாக நடக்கும். எந்த விஷயத்தையுமே நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னு நம்பினேலாம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். ரொம்பலாம் திங்க் பண்ணக்கூடாது, முடியும்னா முடியும். அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் தாமரை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள். நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. குடும்பத்திற்காக செலவு பண்ணுறது மட்டும் கிடையாது, வீட்டில் பெரியவங்களுக்கான செலவு பண்ணுவது, ஆன்மீகத்துக்காக செலவு பண்ணுவது, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் என்னென்னா நமக்கு எந்த விதத்தில் பாதிப்புகள் கொடுத்தாலும் கடவுள்னு ஒருத்தருக்காக காப்பாற்றிடுவான் அப்படின்னு ஒரு தைரியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் என்னென்னா பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம வயசு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பொழுது அமேசிங்கான வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும், பெரிய ஏற்றங்களை கொடுக்கும்னு சொல்லலாம். சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி 90% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும், எல்லா விதமான முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கும். பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடியும், எந்த கவலையும் வேண்டாம் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த மாதிரி நாட்களில் நம்மளே வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு. ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா செயல்படுவீங்க, உங்கள் எண்ணம் நல்லா இருக்கும், மூளை நல்லா வேலை செய்யும், கரெக்டாக நம்மளால் அந்த டைமுக்கு நிற்க முடியும். எல்லா விஷயங்களும் சக்கிரமமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் தெய்வ கட்டாட்சமும் இருக்கும், ஆலய வழிபாடுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். பிரயாணமும் இருக்கும். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும். சின்ன சின்ன இடங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் வீட்டில் அப்பாவுக்காக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலையாக இருக்கலாம், ஒரு விஷயங்கள் தள்ளி போகலாம். அதாவது ஒரு விஷயம் எல்லாமே கரெக்டாக முடியும்னு சொல்ல முடியாது, ஒரு சில நாட்களில் தள்ளி போய் கூட நடக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள். வெளியூர்லேருந்து வர வேண்டிய பணம், வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணம், அரியர் பணம், இதெல்லாம் இந்த நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கிட்டே கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்து வச்சுருந்தீங்க, நான் வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் லாபம் லாபம், நிறைய லாபங்கள் வரக்கூடிய நாள். லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்து குரு பார்வையில் உட்காந்துருக்கும் பொழுது இதையோட நல்ல நாளே கிடையாது. நண்பர்களால் லாபம், பெரிய மதிப்பு, திடீர் பண வரவு, பெரிய சந்தோஷம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது. மனசுக்கு அவ்வளோ திவ்யமான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நிறைய பணம் வரும், அதே மாதிரி பெரிய பதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் போய் ஒரு பெரிய செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. அண்ணன் தம்பி கூட நல்லா அந்யோன்யம் இருக்கும். ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை பிளான் பண்ணுவீங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆடம்பரமான ஒரு கல்யாணத்தை பிளான் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு பிளானிங் ஓடக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் செல்வது, அங்கே போய் ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வருவது. வேறு யாரையுமே நம்ப மாட்டாங்க, உங்களை மட்டும்தான் நம்புவாங்க. அப்போ நீங்கள் தான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரணும்னு உங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்துருவாங்க. நீங்கள் போயிட்டு வருவீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வருவீங்க. அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாம் நல்ல ஆர்டர் வரும். அந்த தேவையில்லாத டேரிஃப் பெனிஃபிட்ஸ் ப்ராப்ளம்லாம் இது மேலே சரியாக போயிடும். டேக்ஸ் இஷ்யூஸ்லாம் சரியாக போயிடும். இப்போ அமெரிக்கா வந்து இந்தியா மேலே 100%லாம் போடுற இனிமேல் அதெல்லாம் இருக்காது, கட்டாயிடும்.
யாராக இருந்தாலும் நம்மளுடைய பாரத திருநாட்டுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து தான் தீரணும். ஏன்னா அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் சட்டம். அது இந்த மாதிரி நாட்களில் பயங்கரமாக வேலை செய்யும். பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் மீனத்துக்கு இருக்க போகிறது. மெயினாக பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு கிளாஸாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குன்னா, அதில் முதல் ராசி லக்னம்னா மிதுனம், இரண்டாவது தனுசு, மூன்றாவது மேஷம், நான்காவது சிம்மம். மற்ற எல்லாருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.